அனைவருக்கும் வணக்கம். நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு சட்ட ரீதியாக ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாரு. அது உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, அவர் ஒரு இடத்த வாங்குறதுக்கு விலை பேசுகிறாரு. விலை பேசிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு விலை பேசுகிறாரு. அதுக்கு முன் தொகையாக ஒரு 1 லட்சம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்குள்ளே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாரு. வேறு யாருக்கும் கொடுத்துடாதீங்க, அந்த முழு தொகையை கொடுத்துட்டு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது அவர் முதல் முன் தொகையை 1 லட்சம் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து மீதி இருக்கிற தொகையை இப்போ அந்த 6 மாதம் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே சரி வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து ஓனர்கிட்ட கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இடத்து ஓனர் என்ன செய்கிறாருன்னா, வேறு யாராவது ஒரு பார்ட்டி அதிக காசு கொடுக்குறாங்கன்னு ஆசைப்பட்டோ, இல்லை மார்க்கெட் வேல்யூ ஏறிடுச்சுன்னு ஆசைப்பட்டோ, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முரண்டு பிடிக்கிறாருன்னா அப்போ என்ன செய்யறது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிற பொழுது வாங்குறவங்க என்ன செய்யணும்னா, முதல் அவர்கிட்ட பேசின அந்த அமௌண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குங்கிறத உறுதி பண்ணணும். அவருக்கு அந்த நாலேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். அப்படி நம்ம கொண்டு போக தவறிட்டனாலும் நம்ம வழக்கு போடும்போது இந்த மாதிரி அந்த இடத்த எனக்கு தான் பதிவு பண்ணி கொடுக்கணும், ஏன்னா நான் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், இந்த மாதிரி முன்தொகை இவ்வளோ கொடுத்துருக்குறேன், மீதி பேலன்ஸ் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நீதிமன்றத்துக்கு நிரூபிக்கணும். அது நம்ம வெறும் வழக்கு மட்டும் போடணும். நம்மக்கிட்ட அந்த தொகை இப்போ 20 லட்சம்னா 20 லட்சத்துக்கான அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபை நம்ம கொடுக்கணும். அது பேங்க் மூலமோ செக் மூலம் எப்படியோ, இல்லை நம்ம வழக்கு போட்டோம்னா வழக்கு போடும்போதே நிச்சயமாக அந்த தொகையை நம்ம நீதிமன்றத்தில் கட்டணும். அப்படி கட்டாமல் பல வழக்கில் என்ன செய்வாங்கன்னா, நான் ரெடியாக தான் இருக்கேன், அவர் வந்தால் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி போனோம்னா நிச்சயமாக அந்த தீர்ப்பு அந்த வழக்கு நமக்கு ஆதரவாக தீர்ப்பு இருக்காது. அதாவது இடம் வாங்குறவங்களுக்கு ஆதரவாக இருக்காது. அதனால் அந்த இடம் வாங்குறவங்க போடுற அக்ரிமெண்ட்டில் நிச்சயமாக செய்ய வேண்டியது, நீங்கள் எவ்வளோ விலை பேசுகிறீங்களோ அந்த முழு தொகையை அந்த குறிப்பிட்ட அந்த கால வரையறைக்குள்ளே உங்ககிட்ட இருக்கிறத அந்த விற்கிறவங்களுடைய நாலேஜை கொண்டு போகணும். அப்படி மீறி அவர் ஒத்துக்கலனாலும் நீதிமன்றத்துக்கும் நீங்கள் போகும்போதே அந்த நாலேஜோடு போகணும். இதுதான் அந்த சரத்தில் முக்கியமாக நம்ம பின்பற்ற வேண்டியது. மீண்டும் அடுத்த சட்ட கேள்வியும் பதிலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.